இந்த செகண்ட் வீடியோ பாருங்கள். ஆக்சுவலாக எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்கிறோம். எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம். ஸ்பெக்ட்ரம்னா ஆர்டர் ஆஃப் கலர்ஸ்ன்னு நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. ஸ்பெக்ட்ரம்னா ஆர்டர் ஆஃப் கலர்ஸ். ஓகேவா? இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வேவ்ஸும் எப்படி இருக்குது. மைக்ரோவேவ்ஸு எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் பொறுத்த வரைக்கும் இட் கன்சிஸ்ட் ஆஃப் different types of waves. First point, it consists of different types of waves. First one is radio waves, microwaves, infrared rays, visible light, UV rays, X-rays, gamma rays. ஓகேவா? இப்போ இந்த காமா ரேஸ் வந்து டயக்ராம் பார்த்தீங்கன்னாவே தெரியும். வேவ் லென்த் இருக்குது. காமா ரேஸ் கம்பேர் பண்ணுறப்ப எக்ஸ்ரேஸோட வேவ் லென்த்து கொஞ்சம் என்னது அதிகமாக இருக்குது. ஓகேவா? இந்த எக்ஸ்ரேஸ் கம்பேர் பண்ணுறப்ப யூவி ரேஸ்க்கு வேவ் லென்த்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. யூவி ரேஸ் கம்பேர் தன் யூவி ரேஸ் விசிபிள் லைட்டுக்கு என்னது வேவ் லென்த்து அதிகமாக இருக்கும். இந்த இன்ஃப்ராரெட் ரேஸ்க்கு வேவ் லென்த்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மைக்ரோவேவுக்கு வேவ் லென்த் ரொம்ப அதிகமாக இருக்கும். ரேடியோ வேவ்ஸ்க்கு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கும். சரி, வேவ் லென்த் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா என்ன? ஏற்கனவே நம்ம லெசனில் படிச்சிருக்கோம். டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ கிரஸ்ட் அது டூ த்ரெஃப்ட். அப்போ இந்த இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் இந்த இதை தான் என்ன சொல்லுவோம் லேம்டா அப்படின்னு சொல்கிறோம் வேவ் லென்த். அப்போ இந்த ஆன்டி கிளாக் வைஸில் போகிறப்போ ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஒவ்வொரு ரேஸுக்கும் வேவ் லென்த் வேல்யூஸ் வந்து அதிகமாகிட்டே போகும். இங்கே காமா ரேஸ்க்கு வந்து 0.005 நேனோமீட்டர்ஸ். அந்த வேவ் லென்த்தை வந்து எப்படி சொல்லியிருக்காங்கன்னா நேனோமீட்டர் மென்ஷனில் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு கிரஸ்ட்டுக்கும் இன்னொரு கிரஸ்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். இங்கே ஒரு கிரஸ்ட்டுக்கு இன்னொரு கிரஸ்ட்டுக்கு உள்ள டிஸ்டன்ஸ். இந்த வேவ் பொறுத்த வரைக்கும் ஒரு கிரஸ்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸு லேம்டா அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? அப்படி இல்லை அப்படின்னா லேம்டாவை வேறு எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்னா ஒரு ஆஃப் சைக்கிள் ரிமைனிங் இன்னொரு ஆஃப் சைக்கிள் டோட்டலாக சேர்ந்தது லேம்டா அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? என்ன சொல்கிறேன்னு புரியுதா கண்ணே? லேம்டா அப்படிங்கிறது வேவ் லென்த்து. இந்த வேவ் லென்த்து காமா ரேஸ்க்கு அதிகமாக இருக்கும். காமா ரேஸ்க்கு கம்மியாக இருக்கும். எக்ஸ்ரேஸ்க்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் காமா ரேஸ் கம்பேர் பண்ணுறப்ப. யூவி ரேஸ்க்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். விசிபிள் லைட்டுக்கு அதிகமாக இருக்கும். எதை கம்பேர் பண்ணுறப்ப? யூவி ரேஸ் கம்பேர் பண்ணுறப்ப. இன்ஃப்ராரெட் ரேஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மைக்ரோவேவ்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு சொல்கிறோம். இது வந்து வேவ் லென்த்து. ஓகேவா? இதுக்கு ஆப்போசிட் வேல்யூ அப்படியே வேவ் லென்த் அதிகமாக இருந்ததுன்னா ஃப்ரீக்குவென்சி கம்மியாக இருக்கும். வேவ் லென்த் அதிகமாக இருந்ததுன்னா ஃப்ரீக்குவென்சி கம்மியாக இருக்கும். அதாவது ஃப்ரீக்குவென்சி அது எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வேவ் லென்த்துக்கும் ஃப்ரீக்குவென்சிக்கும் உள்ள ஃபார்முலா இந்த இடத்துல சைடில் எழுதிக்கிங்க. மியூஸ் ஈக்குவல் டு சி பை லேம்டா அப்படின்னு சொல்கிறோம். மியூஸ் ஈக்குவல் டு சி பை லேம்டா. அல்லது இப்போ மியூ வந்து என்னது ஃப்ரீக்குவென்சி அப்படின்னு சொல்கிறோம். மியூ வந்து ஃப்ரீக்குவென்சி. இப்போது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னு சொல்கிறோம். இந்த மியூவும் அதிகமாக இருந்ததுன்னா லேம்டா கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு பார்த்தாவே தெரியும். ஓகேவா? இப்போ இங்கே லேம்டா வந்து என்னது கம்மியாக இருக்குது. நம்பர் ஆஃப் ஆஸ்லேஷன்ஸ் அதிகமாக இருக்குது ஃபஸ்ட் வேவ்க்கு. நெக்ஸ்ட்டு செகண்ட் வேவுக்கு லேம்டாவோட வேல்யூ இன்னும் கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகுது. அப்போ வேவ் லென்த் நம்பர் ஆஃப் ஆஸ்லேஷன்ஸ் வந்து என்ன ஆகுது? ரெடியூஸ் ஆகுது. என்ன சொல்கிறேன் புரியுதுங்களா? அப்போ இந்த மியூஸ் ஈக்குவல் டு சி பை லேம்டா. ஃப்ரீக்வன்சி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு லேம்டா அல்லது வேவ் லென்த் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவை என்ன பண்ணிக்கிங்க இந்த இடத்துல நோட் பண்ணி வச்சுக்கிங்க. இதை பேஸ் பண்ணி 1 மார்க் கொஸ்டின்ஸு கேட்கலாம். ஓகேவா? இப்போது இதில் லைட்டு வந்து பார்த்திங்கன்னா விசிபிள் லைட்டாக நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய லைட்டு விசிபிள் லைட்டு. இது இந்த இன்ஃப்ராரெட் ரேஸு மைக்ரோவேவ்ஸு ரேடியோ வேவ்ஸ் இதெல்லாமே வந்து என்னது இன்விசிபிள் லைட் அப்படின்னு சொல்கிறோம். அதேமாதிரி யூவி ரேஸு எக்ஸ்ரேஸ் காமா ரேஸ் இதெல்லாமே என்னது இன்விசிபிள் லைட். அது இன்விசிபிள் ரே அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இன்விசிபிள் ரே நம்ம கண்ணுக்கு தெரியாது. பட் ஆனால் எங்கெங்கே யூஸ் பண்ணுறோம் இதோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறது தான் கீழே தியரியாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதில் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இதை வந்து என்ன சொல்கிறோம் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம். நெக்ஸ்ட்டு இன்னொரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டு, ரேடியோ வேவ் லென்த் அதிகமாக இருந்ததுன்னா எனர்ஜி கம்மியாக இருக்கும். ஓகேவா? அதேமாதிரி வேவ் லென்த்து அதிகமாக இருக்கிறப்போ வேவ் லென்த் வேல்யூ கம்மியாக இருக்கிறப்போ எனர்ஜி அதிகமாக இருக்கும். டைரக்டாக ரெண்டும் என்னது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அந்த மியூஸ் ஈக்குவல் டு சி பை லேம்டா சொன்னோம் இல்லையா, அதை வச்சு சொல்லலாம். அல்லது இந்த இங்கே வேவ் லென்த் எப்படி இருக்குது அதிகமாக இருக்குது. எலக்ட்ரான் வோல்ட் வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும். சரியா? வேவ் லென்த்து மினிமம், எலக்ட்ரான் வோல்ட் வேல்யூ அதிகம். இங்கே வேவ் லென்த் வந்து என்னது ரொம்ப அதிகமாக இருக்கும் வேவ் லென்த் ரேடியோ வேவ்ஸ்க்கு. பட் எனர்ஜி வந்து என்னது கம்மியாக இருக்குது. ஓகேவா? இது வந்து யூவி ரேஸுக்கு வந்து ஆவரேஜாக இருக்கும்.
ஓகேவா, இன்பிட்வீன் லெவலில் இருக்கும் யூவி ரேஸுக்கு விசிபிள் லைட்டு. இதுதான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம்னா திஸ் இஸ் ஆர்டர் ஆஃப் கலர்ஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் கன்சிஸ்ட் ஆஃப் so many number of waves. What are the different types of waves na? Radio waves, microwave, infrared wave, visible light and UV light, X-rays, gamma rays. இப்போ இது மெடிக்கல் பர்பஸில், இண்டஸ்ட்ரியலில், டொமஸ்டிக் யூசஸ், வேரியஸ் பர்பஸில் மைக்ரோவேவ்ஸ் எங்கே யூஸ் பண்ணுறோம், ரேடியோ வேவ் எங்கே யூஸ் பண்ணுறோம், இன்ஃப்ராரெட் ரேஸ் எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத கீழே பார்க்க போகிறோம். ஓகே, த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் ஹேஸ் an orderly distribution of electromagnetic waves in terms of wavelength or frequency, that is figure 5.10. இப்போ இது வரைக்கும் நம்ம ஃபிகரை தான் பார்த்தோம், டயக்ராம். நெக்ஸ்ட்டு ரேடியோ வேவ்ஸ் சொல்கிறாங்க பாருங்கள். தேர் ஆர் ப்ரொடியூஸ்டு பை ஆக்சலரேட்டட் மோஷன் ஆஃப் த சார்ஜ் அண்ட் கண்டக்டிங் ஒயர்ஸ். ஓகேவா, ரேடியோ வேவ்ஸ் பொறுத்த வரைக்கும் எங்கே ஆக்சலரேட்டட் மோஷன் ஆஃப் சார்ஜஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆக்சலரேட்டட் மோஷன் ஆஃப் சார்ஜஸ் இன் கண்டக்டிங் ஒயர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். த ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் இஸ் ஃபியூ அப்படின்னு சொல்கிறோம், ஹெட்ஸ். சரியா, ஃப்ரீக்வன்சி வந்து என்னது, ஃபியூ ஹெட்ஸு டு 10⁹ ஹெட்ஸு. ஓகே, ரொம்ப மினிமம் வேல்யூ ஃப்ரீக்வன்சி. ஓகே, ஸோ தே ஷோ ரிஃப்ளெக்ஷன் அண்டு டைஃப்ராக்ஷன். சரியா, ரிஃப்ளெக்ஷன் ப்ராசஸ்ஸு டைஃப்ராக்ஷன் ப்ராசஸ் ரெண்டுமே எதில் நடக்கும், ரேடியோ வேவ்ஸ்க்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு தே ஆர் யூஸ்டு இன் த ரேடியோ அண்ட் டெலிவிஷன் கம்யூனிகேஷன் சிஸ்டம் அண்ட் செல்லுலர் ஃபோன்ஸு டிரான்ஸ்மிட் வாய்ஸ் கம்யூனிகேஷன் இன் த அல்ட்ரா ஹை ஃப்ரீக்வன்சி பேண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த 2G 3Gலாம் சொல்கிறாங்க இல்லையா, 2G 3G பேண்டு, 6G 18Gலாம் சொல்கிறாங்க இல்லையா, அங்கெல்லாம் வந்து கம்யூனிகேஷன் சிஸ்டம் நம்ம யூஸ் பண்ணுறது ரேடியோ வேவ்ஸ் தான். ஓகேவா, இந்த டெலிவிஷன் கம்யூனிகேஷன் சிஸ்டம், டெலிவிஷன் அண்டு கம்யூனிகேஷன் சிஸ்டம், செல்லுலர் ஃபோன்ஸ், இது எல்லாத்துலேயுமே நம்ம யூஸ் பண்ணுறது இந்த ரேடியோ வேவ்ஸ் தான் என்ன பண்ணுறோம், யூஸ் பண்ணுறோம். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுக்கு தான் என்னது, வேவ் லென்த்து ரொம்ப அதிகம். வேவ் லென்த்து ரொம்ப அதிகம்னா என்ன அர்த்தம், லாங் டிஸ்டன்ஸுக்கு இருக்கும். லாங் டிஸ்டன்ஸ்னால் என்ன அர்த்தம், இங்கேருந்து இப்படி போய் இப்படி வருதுன்னு வச்சுக்கிங்களேன், இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் இங்கே போகும், திருப்பி அதுக்கடுத்த வேவ் இன்னும் 2 கிலோமீட்டர் போகும். சரியா, வேவ் லென்த்து அதிகமாக ட்ரான்ஸ்மிட் ஆகும். பட் காமா ரேஸ் பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும், பக்கத்துலேயே இருக்கும் வேவ் லென்த்து அது காமா ரேஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு மைக்ரோவேவ்ஸ் பாருங்கள். அதுக்கு அடுத்தது மைக்ரோவேவ்ஸ். ஜஸ்ட் வெயிட். மைக்ரோவேவ்ஸ் எங்கே யூஸ் பண்ணியிருக்கீங்க, மைக்ரோவேவ்ஸ் எங்கே யூஸ் பண்ணியிருக்கீங்க, யாருக்கும் ஞாபகம் இருக்கா, எங்கே படிச்சிருக்கோம் மைக்ரோவேவ்ஸு? இந்த மைக்ரோவேவ் அவன் சொல்லிட்டு ஃபஸ்ட் லெசன் படித்தோம், ஞாபகம் இருக்கா? மைக்ரோவேவ் அவன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், ஹீட் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணது மைக்ரோவேவ் அவன். உங்களுக்கு மைக்ரோவேவ் அவன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் லெசனில் இன்டீரியரில் ஏதாவது ஒரு டூயினோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதனால் அது தனியாக டாபிக் கொடுத்துருக்க மாட்டாங்க. அது மைக்ரோவேவ்ஸ்னால் எங்கே யூஸ் பண்ணுறோம், இட் இஸ் ப்ரொடியூஸ்டு பை ஸ்பெஷல் வேக்யூம் டியூப்ஸ். எங்கே ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா ஸ்பெஷல் வேக்யூம் டியூப்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த வேக்யூம் டியூப்புக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா கிளிஸ்ட்ரான் அண்டு மேக்னட்ரான் அண்டு கன் டயோடு அப்படின்னு சொல்கிறோம். சரியா, கன் டயோடு அப்படின்னு சொல்கிறோம். த ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் ஆஃப் மைக்ரோவேவ்ஸ் 10⁹ ஹெட்ஸ் டு 10⁻11 ஹெட்ஸ். Frequency mu is equal to 10⁻9 Hz to 10⁻11 Hz. These waves undergoes reflection and can be polarized. It is used in radar system for aircraft navigation, speed, vehicle, microwave oven, cooking and very long distance wireless communication through the satellite. சரியா, எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க சேட்டலைட் கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணி, இதெல்லாம் அப்ளிகேஷன் தாங்க. என்ன அதாவது மைக்ரோவேவ்ஸ் எங்கெங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இட் இஸ் யூஸ் டு ரேடார் சிஸ்டம், ஏர்க்ராஃப்ட் நேவிகேஷன், வெஹிக்கிள். ஓகே, இந்த மைக்ரோவேவ்ஸு இந்த ஏர்க்ராஃப்ட் நேவிகேஷன் பொறுத்த வரைக்கும் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா, இப்போ ஏதாச்சும் ஒரு விமானம் டேஷ் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க, இந்த விமானத்தில் வந்து ஏரோப்ளானில் இந்த பிளாக் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கருப்பு பெட்டின்னு சொல்லுவாங்க. அந்த கருப்பு பெட்டி சிக்னல் வந்து என்ன ஆகிட்டு இருக்கும் அப்படின்னா நமக்கு வெளியில் வந்துகிட்டே இருக்கும். அதை வந்து மைக்ரோவேவ்ஸ் வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த ஏரோப்ளான் எங்கே நொறுங்கி விழுந்துருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்பாங்க. இந்த ரேடார் சிக்னலு, இந்த மைக்ரோவேவ் சிக்னலு, இதெல்லாம் வந்து என்னது, சிக்னல் டிரான்ஸ்மிட்டிங் அண்ட் ரிசீவிங் பர்பஸ் தான். அதுக்கடுத்து மைக்ரோவேவ் ஓவனில் குக்கிங் பர்பஸுக்கு என்ன பண்ணுறோம், இந்த மைக்ரோவேவ் சிக்னலை ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இதோட ஃப்ரீக்வன்சி ரேஞ்சை மட்டும் தெரிஞ்சுக்கிங்க, 10⁻9 ஹெட்ஸ் டு 10⁻11 ஹெட்ஸ் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து இன்ஃப்ராரெட் ரேடியேஷன். இட் இஸ் ப்ரொடியூஸ்டு பை ஹாட் பாடிஸ்.
also known as heat waves. And also by when the molecules undergoing rational and vibrational transitions. The frequency range 10 power 11 Hz to 4 into 10 power 14 Hz. Okay. இப்போ இது வந்து எங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அண்ட் ஆல்சோ பை வென் த மாலிகூல்ஸ் அண்டர்கோயிங் ரேஷனல் ஆர் வைப்ரேஷனல் டிரான்சிஷன். மாலிகூல்ஸ் வந்து ரேஷனலாகவும் அல்லது வைப்ரேஷன் ஆச்சுனாவும் இன்ஃப்ராரெட் ரேஸ் ஃபார்ம் ஆகும். அதோட ஃப்ரீக்வன்சி ரேஞ்சு வந்து 10 power 11 to 4 into 10 power 14 Hz. இப்போ தான் ஃப்ரீக்வன்சி வந்து என்ன ஆகுது, கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. இட் ப்ரொவைட்ஸ் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி டு சேட்டலைட் மீன்ஸ் சோலார் செல்ஸு அண்ட் இட் ப்ரொடியூசஸ் டைஹைட்ரேட் ஃப்ரூட்ஸு அண்ட் க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் பிளானட் ஸ்வார்ம். இது பாட்னியில் கூட பயாலஜியில் எதாவது படிச்சிருப்பீங்க. இன்ஃப்ராரெட் க்ரீன் ஹவுஸ் கீப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்டு. சரியா, அதுக்கு அடுத்தது ஹீட் தெரப்பி மசில்ஸு, அதுக்கடுத்தது பெயின் ஸ்ப்ரெயின். சரியா, இந்த டிவி ரிமோட்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சிக்னல் இன்ஃப்ராரெட் ரேஸ் தான். ஓகேவா, அந்த லுக் ஃபார் த அதே மாதிரி அந்த பத்திரம்லாம் இருக்கு இல்லையா, பத்திரம் வந்து பேங்க்கில் வந்து பத்திரம் வந்து ஒரிஜினல் பத்திரமா டூப்ளிகேட் பத்திரமா கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த இன்ஃப்ராரெட் ரேஸு யூஸ் பண்ணுவோம். அதுக்கடுத்தது வேறு எங்கே இன்ஃப்ராரெட் யூஸ் பண்ணுறோம்னா, இப்போ மணி பேங்க்கில் அமௌண்ட்டு கட்டுறீங்க இல்லையா, இந்த அமௌண்ட்டு கட்டுறப்ப அதை மிஷினில் வச்சு வேகமாக ரூபா நோட்டு வருது இல்லை, அந்த மிஷின்ஸ் வந்து என்னது இன்ஃப்ராரெட் சிக்னல் அங்கே இருக்கும். அப்புறம் செல்லாத மணியாக இருந்தால், அதாவது என்ன சொல்லுவாங்க, கள்ள நோட்டுன்னு சொல்கிறாங்களே, கள்ள நோட்டு கண்டுபிடிக்கிறது, டூப்ளிகேட் பத்திரம் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் இன்ஃப்ராரெட் ரேஸை யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, அதேமாதிரி டிவி சிக்னல் பிளானு, அப்புறம் இந்த க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்டு, அப்புறம் ஃப்ரூட்ஸை வந்து என்னது கெட்டு போகாமல் பார்க்குறதுக்கு, இதெல்லாம் வந்து இன்ஃப்ராரெட் ரேஸ் யூஸ் பண்ணுறோம். அதுக்கடுத்து விசிபிள் லைட். இட் இஸ் ப்ரொடியூசர் பை இன்கேண்டேஷன் பாடிஸ். இன்கேண்டேஷன்னா நன்கு ஒளியூட்டப்பட்ட. ஆல்சோ இட் இஸ் ரேடியேட்டட் பை எக்ஸைட்டட் ஆட்டம்ஸ் இன் கேசஸ் அப்படின்னு சொல்கிறோம். த ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் இஸ் ஃபார்ம் ஃப்ரம் 4 into 10 power 14 Hz to 8 into 10 power 14 Hz அப்படின்னு சொல்கிறோம். இட் ஒபேஸ் த லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரெஃப்ராக்ஷன். ரிஃப்ளெக்ஷன் ரெஃப்ராக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே எங்கே நடக்கும் அப்படின்னா, இந்த விசிபிள் லைட் பொறுத்த வரைக்கும் இருக்கும். இட் அண்டர்கோஸ் இன்டர்ஃபரன்ஸ் டைஃப்ராக்ஷன் அண்டு கேன் பி போலரைஸ்டு அப்படின்னு சொல்கிறோம். இட் எக்ஸிபிட் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படிங்கிறது ஒரு 5 mark கொஸ்டின் நம்ம லெசன் 7ல் படிப்போம். 7th லெசனில் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் படிப்போம். சரியா, இட் கேன் பி யூஸ்டு டு ஸ்டடி த ஸ்ட்ரக்சர் ஆஃப் மாலிகூல்ஸ். மாலிகூல் ஸ்ட்ரக்சரை ஸ்டடி பண்ணுறதுக்கு இந்த விசிபிள் லைட்டு யூஸ் ஆகுது. The arrangement of electrons of external electric cells, it causes sensation of vision அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக விசிபிள் லைட் அப்படிங்கிறது என்னது, நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய லைட்டு. ஃபஸ்ட் பாயிண்ட்டு, அதோட ஃப்ரீக்வன்சி ரேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. ஆட்டம் இன்கேண்டிஷன்ஸு நன்கு ஒளியூட்டப்பட்டது. ஃபோட்டோ எலக்ட்ரிக் செல்ஸு எஃபெக்டாக 7th லெசனில் படிப்பேன்னு சொன்னேன். இந்த இன்டர்ஃபரன்ஸு டைஃப்ராக்ஷன்னா, இன்டர்ஃபரன்ஸ்னால் என்ன அர்த்தம், குறுக்கீட்டு விளைவு. டைஃப்ராக்ஷன்னா விளிம்பு விளைவு. சரியா, இந்த குறுக்கீட்டு விளைவு விளிம்பு விளைவுனா என்ன சார், இந்த ரிஃப்ளெக்ஷன் ரெஃப்ராக்ஷன் தான் சொல்கிறோம் இல்லையா, எதிரொலித்தல் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது லென்ஸ் லைட்டோட ஒரு சில ப்ராப்பர்ட்டி. சரி, அந்த ப்ராப்பர்ட்டிலாம் அங்கே இருக்கும் அப்படின்னா இந்த இன்டர்ஃபரன்ஸு டைஃப்ராக்ஷன்ஸ் அண்ட் கேன் பி போலரைஸ்டு லைட்டு இது எல்லாமே எங்கே இருக்கும், இந்த விசிபிள் லைட்டுக்கு இருக்கும் நேச்சுராகவே. ஓகேவா, எல்லாமே பின்னாடி வருது. இப்போ ஃபஸ்ட் வால்யூமில் ஷார்ட்டாக கொடுத்துட்டாங்க, செகண்ட் வால்யூம் இன்னும் டீட்டெயிலாக படிப்போம். நெக்ஸ்ட் அல்ட்ராவயலட் ரேடியேஷன். அல்ட்ராவயலட்னா யூவி ரேஸு இட் இஸ் ப்ரொடியூஸ்டு பை சன், ஆர்க்கு அண்டு அயனைஸ்டு கேஸ்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஆர்க்குனா என்னது, இதில் வெல்டு வைக்கிறாங்க இல்லையா, வெல்டு வைக்கிறப்ப ஆர்க்கு மாதிரி இருக்கும். வெல்டு வைக்கிறப்ப 2 ஜாயினிங் கொடுத்து வெல்டு வைக்கிறாங்களா, அப்போ வந்து இது என்னாகும், லைட் வெளிச்சம் வரும். அல்லது சன்னிருந்து கூட என்ன பண்ணோம் அப்படின்னா சம்டைம்ஸ் யூவி ரேஸ் வரும். சரியா, தி ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் இஸ் ஃப்ரம் 18 to 10 power 14 Hz to 10 into 17 Hz அப்படின்னு சொல்கிறோம். 10 into 17 Hz அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, அதுக்கு அடுத்தது ஹியர் இட் ஹேஸ் லெஸ் பெனட்ரேட்டிங் பவர் வந்து யூவி ரேஸ்க்கு வந்து கம்மி. ஊடுருவும் திறன் வந்து என்னது கம்மி. ஓகேவா, அண்ட் இட் கேன் பி அப்சார்ப்டு பை அட்மாஸ்பியரிக் ஓசோன் அண்ட் இட் இஸ் ஹார்ம்ஃபுல் ஹியூமன் பாடி. ஓகேவா, அது வந்து என்ன பண்ணுது, ஓசோன் அட்மாஸ்பியரிக் இன் ஓசோன் கேன் பி அப்சார்ப்டு. யூவி ரேஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஓசோன் லேயரை வந்து யூவி ரேஸை அப்சர்வ் பண்ணிக்கும். அண்ட் ஹார்ம்ஃபுல் ஃபார் டு ஹியூமன் பாடி அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இட் இஸ் யூஸ்டு டு டிஸ்ட்ராய் த பாக்டீரியாவை
என்ன பண்ண டெஸ்ட்ராய் பண்ணோம். சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்கிறாங்க இல்லையா, இந்த ஆப்ரேஷன் பண்ணுறப்ப அந்த டாக்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்களே அந்த மிஷின்ஸ், அந்த மிஷின்ஸுங்கிற அந்த கத்திரிக்கோல், சிசரு, அதுக்கடுத்து அந்த பிளேடு, இந்த சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து என்ன தான் தண்ணி வாட்டரை வாஷ் பண்ணாலும், ஹாட் வாட்டரை வாஷ் பண்ணாலும், அதுக்கடுத்து அது என்ன சொல்லுவாங்க, கெமிஸ்ட்ரியில் ஒரு லிக்யூடு சொல்லுவீங்களே, அது என்ன லிக்யூடு, அந்த மாதிரி அந்த லிக்விட் எல்லாத்தையும் வாஷ் பண்ணுவாங்க. பட் அந்த லிக்விடில் வாஷ் பண்ணாலும் அதில் ஏதோ பாக்டீரியா வைரஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு இந்த யூவி ரேஸை பாஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அதாவது யூவி ரேஸ் பாஸ் ஆகக்கூடிய ஒரு பாக்ஸுக்குள்ளே வச்சுருவாங்க சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை. ஓகேவா? அதுக்கப்புறம் தான் அதில் வந்து எடுப்பாங்க. ஒரு ஆப்ரேஷன் முடிஞ்சது வாஷ் பண்ணி அதுக்குள்ளே வச்சுருவாங்க. யூவி ரேஸ் கண்டினியூஸாக அந்த சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் மேலே பாஸ் ஆகும். அதுக்கு அடுத்தது தான் அந்த இதை எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த பர்க்லர் அலாரம்ஸு டு டிடெக்ட் த இன்விசிபிள் ரைட்டிங், ஃபிங்கர் பிரிண்ட்ஸு ஆல்சோ ஸ்டடி த அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். இதெல்லாம் எங்கெங்கே யூஸ் ஆகுது? டிடெக்ட் த இன்விசிபிள் ரைட்டிங், சரியா, கண்ணுக்கு தெரியாத இந்த லெட்டர்ஸு. அப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்னால் தடையியல் நிபுணர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மோப் பிடிக்கிற நாயை கூப்பிட்டு வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, கையை கால்ற ஏதாவது பதிஞ்சிருக்கான்னு சொல்லி பார்க்குறாங்க. அங்கெல்லாம் வந்து இந்த யூவி ரேஸு யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து எக்ஸ்ரேஸ் பற்றி யாருக்கும் அதிகம் சொல்ல தேவையில்லை. யாருக்காவது எக்ஸ்ரே கை உடஞ்சிருந்தா தெரியும், எக்ஸ்ரே எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டியா அப்படிம்பாங்க. இட் இஸ் ப்ரொடியூஸ்டு வென் தேர் இஸ் சடன் ஸ்டாப்பிங் ஹை ஸ்பீடு எலக்ட்ரான்ஸ். சரி, ஹை ஸ்பீடு எலக்ட்ரான்ஸை என்ன பண்ணுறோம், ஹை அட்டாமிக் நம்பர் டார்கெட் மேலே மோத வைக்கிறப்போ எலக்ட்ரானிக் டிரான்ஸ்மிஷன் அமாங் த இன்னர் மோஸ்ட் ஆர்பிட். அது எக்ஸ்ரேஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது அது தனியாகவே ஒரு கொஷினாகவே இருக்குது. அது எக்ஸ்ரேஸ் வந்து யாருக்கு என்ட்ரி, அந்த எக்ஸ்ரேஸ் கொஷின்ஸு தனியாக நீங்கள் 10th லோயர் கிளாஸில் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபிசிக்ஸில் இந்த 10th லோயர் கிளாஸில் படிச்சிங்க இல்லையா, 11th படிச்சிங்களா? எக்ஸ்ரே தனியாகவே ஒரு 5 மார்க் கொஷினாக இருக்குமே. இல்லை, செகண்ட் வால்யூமில் வருதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? எக்ஸ்ரே தனியாக வந்து ஒரு 5 மார்க்காகவே படிப்போம். அது எக்ஸ்ரேனுடைய நேச்சரு, எக்ஸ்ரேவை யார் கண்டுபிடிச்சா, ரான்சன் கண்டுபிடிச்சார். அதோட ஃப்ரீக்வன்சி ரேஞ்சு வந்து 10^17 ஹெட்ஸ் டு 10^19 ஹெட்ஸு. எக்ஸ்ரேஸ் ஹேவ் மோர் பெனட்ரேட்டிங் பவர் அண்ட் ultraviolet radiation. The X-rays are used extensively studying structure of inner atomic electronic cells அப்படின்னு சொல்கிறோம். The crystal structure சொல்கிறோம். It is used to detecting fractures and diseased organs formation, bones and stone. சரியா, எலும்பு, நரம்பு, இதெல்லாம் எங்கே உடஞ்சது, உடஞ்சிருக்க பகுதி கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த எக்ஸ்ரேஸை யூஸ் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது அப்சர்விங் ப்ராக்ரஸ் ஆஃப் என்னது, ஹீலிங் போன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். Further in a finished metal product, it is used to detect faults, crack, flaws and holes. சரியா, இதெல்லாம் டிடெக்ட் த மெத்தட். டிடெக்ட் ஃபால்ட்டு, கிராக் ஆகிருக்கிறது, ஃப்ளாஷு, சரியா, இது மெட்டலில். சரி, இதெல்லாம் வந்து மெட்டலில் வந்து என்ன பண்ணுறோம், ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அதுக்கு அடுத்து காமா ரேஸ் இஸ் யூஸ்டு டு, காமா ரேஸ் தான் லாஸ்ட்டு, அதாவது ஃபஸ்ட்டு. இந்த காமா ரே இந்த பக்கம் இருந்து போனால் லாஸ்ட்டு, அங்கேருந்து வந்தால் ஃபஸ்ட்டு டயக்ராமில். இட் இஸ் ப்ரொடியூஸ்டு பை த ட்ரான்சிஷன் ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் நியூக்ளி அந்த டிகே ஆஃப் சர்டன் எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. தே ப்ரொடியூஸ் கெமிக்கல் ரியாக்ஷன் ஆன் ஃபோட்டோகிராஃபிக் பிளேட்ஸ். சரியா, ஃபோட்டோகிராஃபிக் பிளேட் மேலே என்ன பண்ணால் கெமிக்கல் ரியாக்ஷன் உட்படும். த ஃப்ளோரசைன், அயனைசேஷன், டைஃப்ராக்ஷன். த ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் வந்து 10^18 ஹெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. த காமா ரேஸ் ஹேவ் ஹையர் பெனட்ரேட்டிங் பவர். த எக்ஸ்ரேஸ் ஹேவ் அல்ட்ராவயலட் ரேடியேஷன் சொல்லிட்டு. சரியா, எக்ஸ்ரேஸ் வந்து காமா ரேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹையர் பெனட்ரேட்டிங் பண்ணால் ஊடுருவும் திறன் ரொம்ப அதிகமாக இருக்கும். எதை கம்பேர் பண்ணுறப்ப எக்ஸ்ரேஸு அல்ட்ராவயலட் ரேடியேஷன் ரெண்டையும் கம்பேர் பண்ணுறப்போ. இட் ஹேஸ் நோ சார்ஜ். அது காமா ரேஸ் வந்து நோ சார்ஜ் பட் ஹார்ம்ஃபுல் ஹியூமன் பாடி. நோ சார்ஜ் பட் ஆனால் என்ன ஆகும், ஈஸியாக ஹார்ம்ஃபுல் இன் டு ஹியூமன் பாடி. நெக்ஸ்ட்டு த காமா ரேஸ் ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன் அபவுட் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் த அட்டாமிக் நியூக்ளி. ஆட்டத்தோட ஸ்ட்ரக்சரை ஸ்டடி பண்ணுறதுக்கு காமா ரேஸ் யூஸ் பண்ணுறோம். அண்ட் இட் இஸ் யூஸ்டு இன் த ரேடியோ தெரப்பி ட்ரீட்மெண்ட், கேன்சர் ட்ரீட்மெண்ட், டியூமர் செல்ஸு, ஃபுட் இண்டஸ்ட்ரி அண்ட் டு கில் த பேத்தோஜெனிக் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். இதெல்லாமே வந்து என்னது அப்ளிகேஷன்ஸ் தான். எங்கெங்கே யூஸ் பண்ணுறோம், எந்தெந்த வேவ் எங்கெங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிங்க. ஓகே, அதுக்கடுத்து எக்ஸாம்பிள் 5.4 பாருங்கள். ஏ மேக்னட்ரான் இன் மைக்ரோவேவ் ஓவன், எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ், EM வேவ்ஸ் வித் ஃப்ரீக்வன்சி F is equal to 2450 MHz. வாட் இஸ் த மேக்னெட் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் எலக்ட்ரான்ஸ் டு மூவ் த சர்க்குலர் பாத் அப்படின்னு சொல்கிறாங்க.
frequency of the electromagnetic waves f is equal to 2450 megahertz கொடுத்துட்டாங்க. the corresponding angular frequency is omega is equal to 2 pi f. அப்போ 2 into 3.14 into f ஓட வேல்யூ 2450 into மெகாஹெட்ஸ் அப்படிங்கிறதுனால 10 power 6. ஸோ 15386 into 10 power 6 ஹெட்ஸ். அப்போ 154 into 1.54 into 10 power 10 second power minus 1 சொல்கிறோம். the required magnetic field B is equal to m omega by q அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ q ஓட வேல்யூ 1.60, that is charge of the electron. ஒமேகாவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கு அடுத்தது எம் மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் 9.11. இப்போ இதை மூணு எங்கே அப்ளை பண்ணுறீங்க? இந்த பி ஈக்குவல் டு இந்த வேல்யூஸ் அப்ளை பண்ணுறோம். அப்படி அப்ளை பண்ணோம்னா என்னது? 9.11 into 10 power minus 31, 1.54 into 10 power 10, 1.60 into 10 power minus 19. இப்போ ஃபைனலாக 8.76 into 8, 10 power minus 2. இப்போ பி ஈக்குவல் டு 0.0878 into 68 டெஸ்லான்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ இந்த 4 லைன் தியரி நீங்கள் படித்து பாருங்கள். ஓகேவா? இப்போ 5.3 இருக்கு இல்லையா? 5.3 டைப்ஸ் ஆஃப் எமிஷன் அண்டு அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் ஃப்ரான்ஹோஃபர் லைன்ஸ். இதை வந்து we will study in next class. Okay, see you students.